காவேரி பண்ண சத்தியத்தால் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உண்மையை சொல்லி போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதனால் போலீஸும் வந்து அந்த வெண்ணிலா சொன்ன உண்மை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு வந்து இங்கே அவங்க மாமா சொல்கிற உண்மையை ஏற்றுக்கிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் விஜய் வந்து ரிலீஸ் ஆகுறாரு. விஜய் என்ன பண்ணுறாரு, முதல்ல காவேரி தேடுறாரு. ஏன் காவேரி என்னை ரிலீஸ் ஆனதுக்கு வரவே வரல, எங்கே போயிட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டியில் கேட்குறாரு. என்னன்னு தெரியலையப்பா, காவேரி இங்கே தான் வருவான்னு பார்த்தா வரலையப்பா அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாரு. அடுத்து வந்து சரி சரி தாத்தா, முதல்ல நான் காவேரியை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் கிளம்பிடுறாரு. ஏன்ப்பா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அப்புறம் போல, இல்லை இல்லை தாத்தா, எனக்கு காவேரி பார்த்தே ஆகணும், அவள் எப்பவுமே இங்கே இருப்பா, எதனால் அவள் இல்லைன்னு தெரியல, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையானும் தெரில, நான் முதல்ல கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து காவேரி தேடி அவங்க வீட்டாண்டெல்லாம் வராரு. அவங்க அக்கா வந்து காவேரி இங்கே வரல, காவேரி எங்கே போனான்னு தெரில, கால்லேருந்து அவளை காணோம் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. காவேரிக்கு ஃபோனே எடுக்கலை. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சு போகிறாரு விஜய். உடனே எல்லா இடத்துலையும் காவேரி தேட ஆரம்பிக்கிறார். ஒன்றுமே புரியல காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. இங்கே நிவின், குமரன் எல்லாருக்குமே வந்து விஜய் வந்து கால் பண்ணுறாரு. ஆனால் நிவினுக்கு ஃபோன் ரீச்சே ஆகலை. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு, நிவின் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கும் கால் பண்ணுறாரு. குமரனும் எடுக்கலை. ஒன்றும் புரியாமல் காவேரி எல்லா இடமும் தேடிட்டு இருக்காரு விஜய். இங்கே வந்து கரெக்டாக விஜய் வந்து தேடிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது வெண்ணிலா கிட்டேருந்து. வெண்ணிலா வந்து ஃபோன் பண்ணி, விஜய் உங்ககிட்ட பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வெண்ணிலா, நான் வரேன்னு சொல்லிட்டு விஜய் வராரு. என்ன வெண்ணிலா, என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னோடனே, நீ எங்கே போயிட்டு இருந்த அப்படின்னோடனே, நான் என்னோடய பர்சனல் விஷயமா போயிட்டு இருந்தேன், சொல்லு நீ எங்கே போயிருந்தேன், எனக்கு நல்லா தெரியும், நீ காவேரி தேடி தானே போகிற அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க விஜய். நீ என்ன சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, காவேரியை நீ தேடி போனால் கூட காவேரி உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது விஜய்க்கு. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா, எதுக்காக அப்படிலாம் சொல்கிற, காவேரி எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா, உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா அப்படின்னோடனே, ஆமாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா, காவேரி இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னோடனே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா, நீ எப்படி அப்படிலாம் வார்த்தையை சொல்லலாம், காவேரி என் பொண்டாட்டி, அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், அவள் எங்கே போயிட்டா எனக்கு தெரிஞ்சாவணும், உண்மையை சொல்லு வெண்ணிலா அப்படின்னோடனே, நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன், சொல்லு அப்படின்னோடனே, சொல்லு என்ன விஷயம் சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. உண்மையிலே காவேரி நீ விரும்புகிறியா, என்ன வெண்ணிலா இப்படிலாம் கேட்குறேன், நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், காவேரி தான் என் உலகம், காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு, எதுக்காக அப்படி சொன்னேன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்காங்க. நீ என்ன சொல்கிற, நீ ஒரு கட்டாயத்தால் தான் அப்படி சொல்லிருக்க, என்ன கட்டாயம், காவேரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறியா, அதெல்லாம் கிடையாது, உண்மையிலே சொல்லு, நீ அப்பாவாயிட்டல ஒரு குழந்தைக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி கர்ப்பம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், காவேரி என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி காவேரி சத்தியம் பண்ணி கொடுத்தது, கர்ப்பத்தை பற்றி சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற விஜய், காவேரி ஏன் இப்படி பண்ணா, உனக்கு எதுக்காக சத்தியம் பண்ணி கொடுத்தா, அது எப்படி என்ன கேட்காம அவள் பண்ண முடியும், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு அவளுக்கு தெரியாதா, ஏன் இப்படிலாம் பண்ணா அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. உடனே வந்து நீ அப்போது காவேரி கர்ப்பமாக இருக்கான்றது ஒரே காரணத்துக்காக தான் என்னை விலக்கி வைக்க பார்த்தியா, மற்றபடிலாம் காவேரி மேலே உனக்கு பெரிய இல்லை தானே விஜய், நீ அப்படி லவ் பண்ணல தானே விஜய் அப்படின்னோடனே, யார் சொன்னது அப்படின்னு, காவேரி தான் எனக்கு எல்லாமே, அவள் கர்ப்பமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு எப்போ தெரியுமா தெரியும் அவளுக்கு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோன்னு தான் இப்போ தான் தெரியும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முதல்லேருந்தே நான் காவேரி கூட தானே இருக்கணும்னு நினச்சேன், காவேரி கூட தானே வாழணும்னு நினச்சேன், இப்போவும் காவேரி தான் என் உலகம்னு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்க வெண்ணிலா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக வெண்ணிலா பார்க்குறாங்க. நீ காவேரி கூட வாழலன்னு நினச்சேன் விஜய், நீங்கள் 2 பேரும் வந்து சும்மா தான் அக்ரிமெண்ட் போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்ககிட்ட எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் வாழலை, புருஷன் பொண்டாட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது உண்மையிலே இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுதான் இவ்வளோ தூரம் இந்த விஷயம் போயிருக்காது அப்படின்றாங்க. இப்போ உண்மையை சொல்லு, இங்கே ஒரு வெண்ணிலா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, காவேரி உங்ககிட்ட என்ன தான் சொன்னா அப்படின்னோடனே, காவேரி நீ வந்து விஜய் கூடயே இரு, விஜய் விட்டு நான் வந்து தனியாக போயிடுறேன், விஜய் என்னால் தான் விஜய் கஷ்டப்படுறாரு, அதனால் இதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன், நான் தூரமாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அப்போது காவேரி எங்கே போயிருப்பா அப்படின்னோடனே, கண்டிப்பாக காவேரி வந்து எங்காவது வெளியூர் போகணும்னு சொல்லி நான் நினச்சிருப்பா, ஏன்னா நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன்னு இந்த வேலையை செஞ்சுருப்பா, ஐயோ காவேரி இப்படி பண்ணியே காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அழறாரு. விஜய் நீ அழாத விஜய் அப்படின்றாங்க. காவேரியை கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னோடனே, எனக்கு காவேரி வேணும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு.